இன்னும் 2 நிமிடத்திலே புதிய ஆண்டுக்குள்ளாய் சபை பிரவேசிக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த 12 மாதமும் உங்க கிருபை என்ன நடத்தட்டும் டாடி, உங்க பிரசன்னம் என்ன நடத்தட்டும். ஹல்லேலூயா. 2021 தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. 2022 தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு, நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று. 2023 தேவன் நம் சபைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று. 2024 தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இதோ ஒரே நிமிடம் உள்ளது, ஒரே நிமிடம் உள்ளது. இந்த ஆண்டு உம்முடைய ஆண்டா இருக்கட்டும் அப்பா. எல்லாம் வாய்களை திறந்தவர்களாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு few secondsல புதிய ஆண்டுக்குள்ளாய் சபை பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ புதிய ஆண்டிலே சபை பிரவேசித்து விட்டோம். தேவன் இந்த 2025 உங்களுக்கும் சபைக்கும் கொடுக்கிற வாக்கு தத்தம் ஆதியாகமம் 13:16 சொல்லுகிறது, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியையும் எண்ணப்படும். ஹல்லேலூயா. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் இந்த ஆண்டு நம்மளுடைய சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். இந்த 2025 ஆண்டும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தின் ஆண்டாகவே இருக்கும் என்பதை தேவன் சபைக்கு சொல்லுகிறார். ஆனால் முந்தின ஆண்டின்படி இது அல்ல. இந்த புதிய ஆண்டு தேவன் மிகச் சிறப்பான பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் தேவன் வைத்திருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகிறார். Thank you Jesus. தேவன் சொல்லுகிறார், இதோ உன் சந்ததியை பூமியின் தூளை போல நான் பெருக பண்ணுவேன் என்பதை தேவன் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை மலை உச்சியிலே கொண்டு போய் வைத்து உங்களை பார்த்து சொல்லுவார், இதோ என் மகனே என் மகளே, உன் கண்களை ஏறெடுத்து பார். நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவை எல்லாவற்றையும் நான் உனக்கும் உன் பின் வருகிற சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆண்டு என் மகனே மகளே, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார்.
நீ ஆசீர்வாதமான பெருக்கத்தை நிச்சயம் காணும்படி என்னுடைய அனுகிரகம் உன்மேல் இருக்கும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். சிலர் சொல்லுகிறீங்க, இந்த ஆண்டும் எப்பொழுதும் போல என் வாழ்க்கை வறட்சிதான், நிம்மதி இல்லாத ஓட்டம்தான், கண்ணீர் தான், இவைதான் மிஞ்ச போகிறது என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். தேவன் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி என் நினைவுகள் உன் நினைவை காட்டிலும் அவை பெரியது என்பதை தேவன் சபைக்கு சொல்லுகிறார். உன் வெறுமையை இந்த ஆண்டு நான் நீக்கி போடுவேன். உன் அவமானத்தை இந்த ஆண்டு நான் துடைப்பேன். உனக்குள் ஒரு பெருக்கம், அவைகளை நான் கட்டளையிடுவேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். சிலர் கேட்குறீங்க, இந்த பெருக்கம் என் வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறதா? நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டு மாறப் போகிறது என அன்பானவர்களே. உங்கள் சிறையிருப்பு முழுவதும் தேவன் மாற்றி இருப்பதை இந்த ஆண்டு நீங்கள் காண்பீர்கள். இதுவரைக்கும் நீ காணாத சில சுதந்தரிப்புகள், இதுவரைக்கும் நீ காணாத பெருக்கங்கள், இதுவரைக்கும் நீ காணாத உயர்வுகள், இதுவரைக்கும் நீ காணாத மேன்மைகள் உன் தகப்பனாய் இருந்து நான் அவைகளை உனக்கு கட்டளையிட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். மகனே, மகளே, இனி நான் உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். உன்னை இனி நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இதோ உன்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தின் பெருக்கம் இப்பொழுது பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது அன்பானவர்களே. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நீ கரங்களை உயர்த்தி இந்த ஆண்டை என்னுடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுத்தபடியினால் இதோ இந்த வரப்போகிற 12 மாதங்களும் உன் வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் பெருக்கத்தை நீ காண்பாய். தானியத்தின் பெருக்கத்தை நீ காண்பாய். உன் கையின் பிரயாசத்திலே ஒரு பெருக்கத்தை காண்பாய். உன்னுடைய கணத்திலே ஒரு பெருக்கத்தை நான் கட்டளையிடுவேன். உன் சரீரத்திலே சுகத்தின் பெருக்கமும் அது உண்டாகும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். என்னோடு கூட சஞ்சரிக்க உன் வாழ்க்கையை நீ இப்பொழுது ஒப்பு கொடுக்க உன் ஜெப வாழ்க்கையிலும் ஒரு ஆவிக்குரிய பெருக்கம் இப்பொழுது உனக்குள் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ உங்களுக்குள்ளே தேவன் பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களை அவர் வைத்து கொண்டிருக்கிறார். இனி உன்னுடைய எல்லைகளிலே பெருக்கம், குடும்பங்களிலே பெருக்கம், சந்ததிகளிலே பெருக்கம், ஐஸ்வர்யத்திலே பெருக்கம், சரீர சுகத்திலே பெருக்கம், பாதுகாப்பிலே பெருக்கம், அத்தனை ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பெருக்கம். இப்படியாய் நான் உனக்குள் பெருக்கத்தை கட்டளையிடுகிறேன். தேவன் சொல்லுகிறார், இந்த ஆண்டு நீ உயர்ந்த மலைகளை திட்டவட்டமாய் நான் உனக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பள்ளத்தாக்குகளை இந்த ஆண்டு உன்னுடைய கண்கள் காணும். ஒரு பெரிய சமுத்திரத்தையும் உன்னுடைய கண்கள் காணும். செழிப்பான பசுமையான புல்வெளிகளையும் உன் கண்கள் காணும் என்பதை தேவன் உனக்கு வாக்கு கொடுக்கிறார்.
போன ஆண்டை போல நீ சோர்ந்து படுக்கும்படிக்கு நான் விட போறது அல்ல. அவ்வண்ணமாய் நான் இந்த ஆண்டு விடமாட்டேன் என்பதை உன்னை சிருஷ்டித்த தேவன் சொல்லுகிறார். என் பலத்தை உனக்குள் வைத்து ஒவ்வொரு சோர்வுகளையும் நீ எளிதில் கடக்கும்படி என் அநாதி தீர்மானத்தின் கிருபையை உனக்குள் தந்து உன்னை உயர பறக்க வைப்பேன் என்பதை தேவன் இந்த ஆண்டு உனக்கு வாக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் நீ பறக்க முடியாத கூண்டிலே அடைக்கப்பட்ட நாட்களுக்குள் இருந்திருக்கலாம். தேவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இனி உயர எழும்பும்படி, சிறகை விரிக்கும்படி, எல்லா நன்மைகளையும் உன் சொந்த கண்ணு காணும்படி உன்னை இந்த ஆண்டு உன்னுடைய பகுதியிலே சிறந்திருக்க செய்வேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடைய தேவன், என் மகனே மகளே, நான் உன்னுடைய இரட்சகர். புலம்பின உன்னுடைய நாவுகள் இந்த ஆண்டு என்னை உயர்த்தி துதித்து மகிழும்படி காரியங்களை உன் வசம் நான் திருப்பி இருக்கிறேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். இந்த ஆண்டு சில குடும்பங்கள் சபிக்கப்பட்ட நிலைமைகளில் இருப்பதை உன்னுடைய சொந்த கண்கள் காணும். தேவன் அது எதனால் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறார். அதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனையோ நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளையோ நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல, இனி நீ கைவிடப்பட்டவன் அல்ல. உன் வாழ்க்கை இனி இந்த நொடியிலிருந்து பாழானது என்று சொல்லுவதற்கு எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி பாழானதா இருக்காது. உன் வாழ்க்கை என்னாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களே உன் காதுபட சொல்லுவார்கள். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், அவர் உன்மேல் மன மகிழ்ச்சியாயிருக்கிறார். அதனால் இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையிலே பிரதியட்சமாய் உண்டாகும் என்பதை தேவன் சொல்லுகிறார். Thank you Jesus. உங்கள் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய மெல்லிய பிரசன்னம், ஓ கண்களுக்கு தெரியாத ஒரு மெல்லிய பிரசன்னம் உங்கள் நடுவிலே அவர் நடந்து கொண்டிருக்கிறார். Thank you Jesus. தேவன் சொல்லுகிறார், இந்த ஆண்டு உனக்கு வரப்போகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ யார் உதவியும் இல்லாமல் மேற்கொள்வதை நீ பிரதியட்சமாய் காண்பாய். யார் உதவியும் இல்லாமல் ஒவ்வொரு இருளான சூழ்நிலையிலும் நீ மகிமையாய் கடந்து வருவாய் என்பதை தேவன் சொல்லுகிறார். என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனங்களிலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்பதை தேவன் சொல்லுகிறார். என் உருக்கமான இரக்கம் இந்த ஆண்டு உன்மேல் இருக்கிறதை நீ காண்பாய் மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு உன்னை விட்டு மலைகள் விலகும், உன்னை விட்டு பர்வதங்கள் நிலை பெயரும். ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
விசேஷித்த தேவ தூதர்கள் உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை காட்டும்படி நான் கட்டளையிட்டிருக்கிறேன். அவர்கள் உன் கண்களை திறக்கும் பொழுது அவைகளை நீ காண்பாய். நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்பதை பிரதியட்சமாய் நீ உணர்ந்து கொள்ளுவாய் என்பதை தேவன் சபைக்கு சொல்லுகிறார். என் மகளே, என் மகனே, நீ இந்த ஆண்டு என்னோடு கூட அதிகமாய் ஜெபத்திலே விழித்திரு. ஓ, உன்னுடைய உபவாசத்தை முன் குறித்து என் சமூகத்திலே அதிகமாய் காத்திரு. உன் சுய எண்ணங்களை நீ செயல்படுத்தாமல் இரு. என் பலத்த கரம் உன்னோடு கூட இருப்பதினால் பெரும் சமுத்திரம் உன் வசமாய் திரும்பும். பெரும் பசுமையான காட்டு மரங்கள் உன் வசமாய் திரும்பி இருக்கும். பெரும் உயர்ந்த மலைகள் உன் வசமாய் திரும்பி இருக்கும். மதுரமான தண்ணீரை நீ குடிக்கும்படி நான் அவைகளை உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டேன். தேவன் சொல்லுகிறார், இந்த ஆண்டு என் சமூகத்திற்கு நீ வரவிடாமல் சத்துருவானவன் உன்னை அதிகமாய் தடுப்பதை, முயற்சிப்பதை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், அவன் தடுத்தாலும் பல சிக்கல்களை காட்டி ஓய்வு நாளிலே தேவ சமூகத்திற்கு வருவதை விளக்க முயன்றாலும் நீ மேற்கொண்டு என் சமூகத்திலே வந்து மன்னாவை பெற்று அந்த தடையாகிய சாத்தானின் மலைகளை நீ மிதித்து தள்ள வேண்டும். அந்த பராக்கிரமத்தை நான் ஏற்கனவே உனக்குள் வைத்து விட்டேன். அந்த பெருக்கம் உன் எல்லைகளுக்குள் இப்பொழுது ஊடுருவிக் கொண்டிருக்கிறதுங்க. ஒருவேளை கண்ணை மூடி ஒப்பு கொடுத்தா வரப்போற 12 மாதமும் கர்த்தர் காத்து கொள்ளுவாரா? ஒருவேளை நீங்கள் அற்பமாய் நினைக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை இதுவரைக்கும் தப்புவிக்க அவர் வல்லவராய் இருந்திருக்கிறார். இனிமேலும் வல்லவராய் தப்புவிப்பார். அந்த பெருக்கம் உன் எல்லைகளில் உண்டாய் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆமேன் என்று சொல்லி அந்நிய பாஷையை பேசி அவைகளை நீங்கள் அப்படியாய் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு உனக்கு வேண்டியவள் விஷம் குடித்து உயிரை மாய்த்து கொள்ளும் செய்தியை நீ கேள்விப்படுவாய், அவைகளை போய் காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு வேண்டியவன் காற்றை போல அவனுடைய உயிர் போனதை குறித்து அதிக ஒரு துக்கம் காரியங்கள் அந்த சரௌண்டிங்ல வந்தாலும் தேவன் அதை உனக்கு முன் அறிவித்து சொல்லுகிறார். அந்த ஆத்துமாக்களுக்காய் நீ பிரயாசப்பட்டு ஜெபி என்பதை தேவன் சொல்லுகிறார். உனக்கு இருக்கும் இந்த ஐக்கியத்தை நீ விட்டுவிடாமல் அதிலே தரித்து நில் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். விஷப்பூச்சிகளினால் உன் பக்கத்தில் வசிக்கும் நபரின் உயிர் போவதை குறித்து இந்த ஆண்டு நீ கேள்விப்படுவாய் என்பதை தேவன் சொல்லுகிறார். உன் வீட்டிலே தானியத்தின் பெருக்கம் குறைவில்லாமல் வழிந்தோடும் என்பதை தேவன் சொல்லுகிறார். நீ கீழே பார்த்த நாட்கள் முடிந்தது. நீ தரையிலே முகங்குப்புற அழுது நடந்த உன்னுடைய நாட்கள் அது முடிந்து விட்டது. இனி என்னுடைய பலத்த மகிமையை நீ காணும்படி
பரலோகத்திற்கு நேராய் உன் கழுத்து திருப்பப்படும் பொழுது நான் உனக்காக இந்த ஆண்டு ஆயத்தப்படுத்தி இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தின் பெருக்கமும் நீ பார்த்து அவைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை சுதந்தரித்து அவைகளிலே குடியேறி அவைகளினால் திருப்தி அடைந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும்படி பலத்த பெருக்கம் உன் வீடுகளுக்குள் எல்லைகளுக்குள் இப்பொழுதே நுழைகிறது. தேவன் சபைக்கு செய்ய போகிற காரியத்தை முன் அறிவிக்கிறார். சபையிலே என் பிரகாசிக்கும் வெளிச்சம் இருப்பதினால் இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஜாதிகளை திருப்பிக் கொண்டு வருவேன் இந்த ஆண்டு என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ராஜாக்களும் அமைதியாய் கடந்து வந்து அமைதியாய் என் வார்த்தைகளை கேட்டு அவர்கள் பெற்று செல்லும் நாட்களை இந்த ஆலயத்திலே வரப்போகிற நாட்களிலே நீங்கள் காண்பீர்கள் என்பதை தேவன் சொல்லுகிறார். இதோ சபையே, உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி என் ஆலயத்திற்கு வருகிறார்கள். நான் திருப்பிக் கொண்டும் ஆத்துமாக்களை கூட்டிக் கொண்டும் இவைகளை இரண்டும் செய்து கொண்டு வருவேன் என்பதை தேவன் சபைக்கு சொல்லுகிறார். இந்த ஆண்டு உங்களை சுற்றிலும் இருக்கிற வீடுகளில் இருக்கிற ஆத்துமாக்கள் அவர்கள் வெளியரங்கமாய் உங்கள் காது கேட்கும்படி சொல்லுவார்கள், இதோ ஒரு வெளிச்சம் நிறைந்த தேவன் இந்த கூடாரத்திலே இருக்கிறார், நாமும் போவோம் என்று சொல்லி அவர்கள் பக்தி உள்ளவர்கள் வரப்போகிறார்கள். நான் அவர்களை தெரிந்து கொண்டேன். பலத்த சேனை கர்த்தர் நம் பட்சத்திலே திருப்ப போகிறார். யாக்கோபின் மந்தையை பெருகச் செய்த நான் உங்கள் மந்தையை பெருகப் பண்ணி என் நாமத்தை உயர்த்தும் ஜனங்கள் நடுவிலே நான் என்றென்றும் வாசமாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு மிகச் சிறப்பான அதிசயங்கள் நான் தங்கி இருக்கும் இந்த சபையிலே உண்டாக போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை சுகத்திற்கும் மேற்பட்டது, அவை விடுதலைக்கும் மேற்பட்டது, அது கட்டவிழ்ப்பதற்கும் மேற்பட்டது. ஒரு மிகச் சிறப்பான ஒரு சம்பவத்தை இந்த ஆண்டு இந்த சபைகளிலே நான் செய்ய போகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை இதோ நான் உங்கள் நடுவிலே செய்ய போகிறேன் என்பதை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களோடு இருந்து செய்ய போகிற காரியங்கள் அது பயங்கரமாய் இருக்கும். அது எக்காலத்தின் சத்தத்தை போல இருக்கும். அது இரைச்சலின் சத்தத்தை போல இருக்கும். இதோ தேவதூதர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தம் போல் அது இருக்கும். இதோ இங்கே நின்று கொண்டிருக்கிற என் அருமை மகளே, என் அருமை மகனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை சிறந்த முத்துக்களாக, சிறந்த முத்துக்களான ஊழியர்களாக நீ இந்த ஆண்டு இங்கே இருந்து ஜொலிப்பதை உன் சொந்த கண் பார்க்கும். அவர்களின் அழைத்த நோக்கத்தின்படியே, அவர்களுக்கு நான் கொடுக்க போகிற வரத்தின்படியே நான் உன்னை பயன்படுத்துவேன். என் மேலான திட்டத்தை இந்த ஆண்டு உனக்குள் நான் வைத்திருக்கிறேன். இதோ நீ சத்துருக்களை
தடைகளை உடைப்பதற்காகவே இங்கே நீ முன்குறிக்கப்பட்டிருக்கிறாய். நீ கூனி குறுகும்படியாய் இந்த சபைக்குள் நான் உன்னை வைக்கவில்லை. சத்துருவின் முகத்திரையை கிழிக்கும்படி, சத்துருவின் கோட்டைகளை உடைக்கும்படி, பரலோகம் மகிமைப்படும்படி, உனக்குள் செயல்படாத கனிகளையும் வரங்களையும் இந்த ஆண்டு இந்த சபைக்குள் இருக்கும் ஊழியர்களுக்குள் நான் செயல்படுத்துவேன். கர்த்தர் சொல்லுகிறார், கடும் வணங்கா கழுத்துள்ள மக்கள் இங்கே நிலைத்து இருப்பதை, மந்தைக்குள் சேர்க்கப்பட்டதை பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய். காரணம், அது கடும் வணங்கா கழுத்துள்ளது. அது எங்கேயும் வணங்காத கழுத்து. அதன் பிடரியை பிடித்து உட்கார வைப்பேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். வெவ்வேறு மரங்களாகிய ஆத்துமாக்கள் எழும்பி கனி கொடுத்தாலும் அதனுடைய ருசி ஒன்று போலவே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பன் தன் ஆடுகளை குறித்து சந்தோஷப்படும்படியாய் இந்த ஆண்டு ஒரு மனதை எல்லா ஆத்துமாக்களும் ஒரு மனமாய் இருக்கும் காரியத்தை இந்த ஆண்டு உங்கள் சொந்த கண்கள் சபையிலே பார்க்கும் என்பதை தேவன் சொல்லுகிறார். என் மகிமையினால் இந்த ஆலயத்தை நிரப்புவேன். நான் இங்கே மகிமைப்படுவேன். அந்த மகிமை உன்மேலும் கடந்து வரும். காரணம், நானே நித்திய வெளிச்சமும் உனக்கு தேவனுமாய் இருக்கிறேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். தேசத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, தெளிவாய் கேட்டுக்கொள். இந்திய தேசத்திலே முன் இருந்த இருள்களை விட இந்த ஆண்டு அதிகமாய் காரிருள் சூழ்ந்து இருப்பதை நீ காண்பாய். அந்த கார் இருளானது ஒவ்வொரு மக்களின் ஆத்துமாக்களையும் அது மூடும்படி அந்த இருள் இந்த உலகத்திற்குள் கடந்து வந்திருக்கிறதை தேவன் உங்களுக்கு ஜெபிக்கும்படி முன் அறிவிக்கிறார். அழிவும் நாசமும் இந்த தேசத்தின் எல்லைகளிலே கேட்கப்படும். அவைகளுக்காய் நீ திறப்பில் நின்று ஜெபிக்கும்படி நான் உனக்கு அதற்கு முன் அறிவிக்கிறேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு அதிக சிறு பிள்ளைகள் அனாதையாக இருக்கும் காட்சிகளை கண்டு ஒரு மிகுந்த துக்கம் பட்டணங்களிலே உண்டாயிருக்கும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். சிறு பிள்ளைகள் அனாதையாக இருக்கும் காட்சி ஒவ்வொரு இருதயத்தையும் நொறுக்கும் என்பதை தேவன் முன் அறிவிக்கிறார். இந்த ஆண்டு இந்த குடிக்கும் தண்ணீர் விஷமாய் மாறி மக்கள் இதிலே இரையாகும் காட்சியை நீங்கள் காண்பீர்கள். அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது பட்டணங்களுக்குள் துக்கமானது பரவும் என்பதை பரிசுத்த ஆவி உங்களுக்கு சொல்லுகிறார். பூமியை தோண்டினாலும் தண்ணீர் கிடையாதபடியாய் கொடுமையான நாட்கள் இந்த ஆண்டு இந்த உலகத்திற்கு அமையும் என்பதை பரிசுத்த ஆவி சொல்லுகிறார். மனிதனின் சிறுநீரை குடித்து கொள்ளலாம் என்று நினைக்கும்படி மக்கள் அதற்கும் முன் வருவார்கள். சில பட்டணங்களிலே இந்த காட்சிகள் தீவிரமாய் நடப்பிக்கதை உன் கண்கள் காணும், உன் காதுகள் கேட்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிக வீடுகளிலே வளர்க்கும் மிருக ஜீவன்கள் அவைகள் மாண்டு போயிருக்கும் என்பதை இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார். அவை ஏனென்று மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இருக்கும் என்பதை சபைக்கு முன் அறிவிக்கிறார்.
இந்த தவளைகளில் உடம்பில் இருந்து அணுக்களை எடுத்து மனித உடம்பிலே புகுத்தி இந்த விஞ்ஞானிகள் வெற்றி பெறும் சந்தோஷ கூட்டமைப்புகள் எடுத்து அவர்கள் நன்றி செலுத்தி அவர்களுக்குள்ளேயே சந்தோஷப்படுவார்கள். ஆனால் அதனால் பெரிய பாதிப்புகள் மனிதர்களுக்குள் காணப்பட போகிறது என்பதை தேவன் சபைக்கு முன் அறிவிக்கிறார். இந்த ஆண்டு ஒவ்வொரு நாடுகளும் ஒரு விஷயத்திற்காய் ஒருமனப்படும், ஒரு காரியத்திற்காய் ஒருமனப்படும். ஒரு பிசினஸிலே அவர்கள் ஒரு மனதோடு ஒவ்வொரு நாடுகளும் முன் வரும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அது எந்த காரியத்தில் என்றால், தேசங்களிலே விபச்சாரத்தை தடுக்க வேறொரு வழியை ஆலோசனை செய்து அரசாங்கத்தின் அனுமதியுடன் சில காரியங்களை முன் அறிவிக்கும் செய்தி உங்கள் காதுகளிலே கேட்கப்படும் என்பதை தேவன் சொல்லுகிறார். ஸ்திரீகளைப் போல ஒவ்வொரு ரோபோக்களையும் செய்து அழகான ஆண்களைப் போல ஒவ்வொரு ரோபோக்களையும் செய்து பல நிறுவனங்கள் பல கோடி லாபங்களை இதனால் எடுக்கும். இதனால் தேசத்தில் பெரும் அழிவும் சாபமும் சாத்தான் கொண்டு வரப்போகிறான் என்பதை ஜெபிக்கும்படி தேவன் சபைக்கு முன் அறிவிக்கிறார். அவர்கள் நினைப்பார்கள், விபச்சாரத்தை முற்றிலும் முடக்கவே நாங்கள் இதற்கு ஒருமனப்படுகிறோம் என்று சொல்லுவார்கள். இந்த எய்ட்ஸ் என்னப்படுகிற இந்த நோய் பல லட்சங்களை தாக்கி இருக்கிறதுனால் இதிலே விடுவு இவர்களுக்கு உண்டாகும் என்று பல பிசினஸ்மேன்ஸ் முன் வந்து ஒருமனப்பட்டு இதிலே பெரும் லாபத்தை எடுப்பார்கள். இதற்காக நீ ஜெபிக்க வேண்டும், இது தேசத்துங்களுக்கு ஒரு பெரிய சாபத்தை உண்டாக்க போகிறது என்பதை தேவன் சொல்லுகிறார். வாலிபர்களும் வாலிப பெண்களும் திருமணம் ஆனவர்களும் அப்படிப்பட்ட சிலை வடிவமைக்கப்பட்ட ஒவ்வொரு ரோபோக்களுக்கும் பணங்களை அதிலே செலுத்தி அவர்களுக்கு தேவையான இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளுகிற கொடிய நாட்கள் இந்த ஆண்டு தேசத்திலே முன்கூட்டியே இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன், அவைகள் வரும். அரசாங்கத்தினுடைய ஒரு மனதை இதில் நீங்கள் காண்பீர்கள் என்று தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். சட்டப்படி இவைகளை விற்பனைக்கு வருவதால் பாவம் இன்னும் அதிகமாகுமே தவிர அது குறையாது என்பதை தேவன் சபைக்கு சொல்லுகிறார். இந்த இச்சையினால் பல தேசங்களை நான் அசைப்பேன், நான் அழிப்பேன், இருக்கிற பட்டணங்களை நான் நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல என் ஊழியர்கள் எனக்கு துரோகம் செய்ததால் அவர்களை இந்த ஆண்டு பல பட்டணங்களிலே சபைகளையும் அவர்களையும் சந்ததிகளையும் நிர்மூலமாக்கும் செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அவர்களுடைய நீதிமான் என்று சொல்லி போட்டிருக்கிற முகத்திரையை அந்த துன்மார்க்கனை நான் கிழித்தெடுப்பேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். போட்டிருக்கிற அந்த ஸ்திரீயின் முக்காட்டை நான் கிழிப்பேன் என்பதை தேவன் முன் அறிவிக்கிறார். என் கோபத்தினால் இந்த பூமி அதிரும், என் ஊக்கரத்தை இந்த ஜாதிகள் தாங்க மாட்டார்கள். மனுஷர்கள் அனைவருமே அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களாய் இந்த ஆண்டு மாறி இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொந்த தகப்பன் சொந்த மகளை கெடுப்பான், சொந்த தாய் சொந்த மகனை கெடுப்பதும்
சொந்த சகோதரன் சொந்த தங்கையை கெடுப்பதும் சர்வ சாதாரணமாக மக்கள் இதை நீங்கள் இந்த ஆண்டு கேள்விப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவத்திலே இந்த தேசம் மூடுவதால் நான் என் பட்டயத்தை நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு எந்த தீமையும் நடக்காத பெயர் பெறாத சில பட்டணங்களை நான் குலுக்கி போடுவேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். கடும் வாதைகளை இந்த பூமிக்கு வரும். கடும் வெப்பம் இந்த பூமியிலே கட்டவிழ்க்கப்படும். கடும் பஞ்சம் அவைகள் காணப்படும். கடும் தண்ணீர் பஞ்சம் அவைகளும் காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் பல்வேறு புதிய வாதைகள் மக்கள் அவதிப்படுகிற காட்சியை இந்த ஆண்டு நீ கேள்விப்படுவாய். கடும் பூமி அதிர்ச்சி இதுவரையும் இல்லாத அளவுக்கு அது பதிவாகப்படும் என்பதை தேவன் முன் அறிவிக்கிறார். தாவீதின் நாட்களிலே 70,000 இஸ்ரவேலர்கள் மாண்டார்கள். மோசேயின் நாட்களிலே 24,000 இஸ்ரவேலர்கள் மாண்டார்கள். அப்படிப்பட்ட கொடிய வாதைகள் இவர்கள் செய்கிற விபச்சாரத்தின் நிமித்தம் இந்த பூமியிலே அவைகளை நான் கொண்டு வந்து அவளை சங்கரிப்பேன், அவைகளுக்காய் நீ திறப்பில் நிற்க முன் அறிவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பாத பாவ மக்களின் கண்ணீருக்கும் நான் மனம் இறங்காமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு சினிமா துறையிலும் விசேஷித்த விதமாக மருத்துவ துறையில் அநேக மருத்துவர்கள் என் நாமத்தை உயர்த்தும் காட்சிகளை நீங்கள் பிரதியட்சமாய் காண்பீர்கள். தேவனை அறியாத பக்தி உள்ள புற மதத்தினரை நான் என் பக்கம் கூட்டிக் கொள்வேன், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன், அவர்களை சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு தெருவுக்கு தெரு வாலிபர்கள் விபச்சாரம் செய்யும் காரியத்தை உன் காது கேட்டு கூசும் அந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். ஸ்கூல் படிக்கும் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், சிறு பெண்கள், வாலிப பிள்ளைகள், இப்படி பள்ளிகளிலே படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த ஆண்டு அநேகர் அபார்ஷன் செய்தது நிமித்தம் அவர்கள் மாண்டார்கள் என்கிற ரகசிய செய்திகள் வெளியே வரும் என்பதை கர்த்தர் சபைக்கு முன் அறிவிக்கிறார். விசேஷித்த விதமாய் பள்ளி மாணவிகள் அவர்கள் யாருக்கும் தெரியாமல் அந்த அபார்ஷன் செய்ய முன் வரும் பொழுது அவர்கள் அதிலே மரித்து போகும் காட்சிகளை நீங்கள் காண்பீர்கள் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். பள்ளிக்கூடங்கள் விபச்சார ஸ்தலமாய் காணப்படும். கல்லூரிகள் போதை பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கும் இடமாய் காணப்படும். இவைகளை நான் உனக்கு முன் அறிவிக்கிறேன். சத்துருவானவன் அவர்களை முழுவதும் தன் கையிலே எடுத்துக்கொண்டான். ஆனாலும் ஜெபம் ஜெயத்தை தரும் என்பதை நீ எப்பேற்பட்ட நேரத்திலும் விசுவாசிக்க வேண்டும் என்பதை தேவன் சபைக்கு முன் அறிவிக்கிறார். சில முதியவர்கள் தங்கள் சொந்த பிள்ளைகள் ஏமாற்றியதினால், துரத்தியதினால், எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அனாதையாய் ரோட்ல விட்டதினால் முதியவர்கள் தீக்குளிக்கும் சாகும் செய்திகளை இந்த ஆண்டு அநேகம் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இப்படி பல்வேறு இடங்களிலே ஒரே இடத்தில் நடந்தது போலவே காட்சிகளாய் இது நடக்கும் என்பதை தேவன் சொல்லுகிறார். நான் தேசங்களை அசைப்பேன், நான் தேசத்தை குலுக்குவேன். அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை பல பட்டணங்களிலே இருப்பதை பார்த்து சபை மக்களே சொல்லுவார்கள்,
நம்மை போல அவர்களும் சபைத்தானே நடத்துகிறார்கள், நடத்தி கொண்டு போகட்டுமே என்று சொல்லி மக்கள் சொல்லும்படி அந்த கிறிஸ்துவனுடைய அந்த ஆளுகை இந்த ஆண்டு வெளிப்படையாக இருக்கும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். இராணுவ அதிகாரிகள் கூட்டம் கூட்டமாய் சடலமாய் இருக்கும் செய்தி தேசத்திற்கு மிகுந்த துக்கத்தை உண்டாக்கும் என்பதை தேவன் முன் அறிவிக்கிறார். ஷபரபல ஹோரியம் துரபோ, ஷபரபல ஹோரியம் துரபோ. இந்த தேசத்தை நான் அசைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மகளே, என் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை இதிலிருந்து எல்லாவற்றிலும் பிரித்து எடுத்திருக்கிறேன். நான் இதில் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை தனியே எடுத்து சுத்தமாக்கி இருக்கிறேன். இவைகளை நினைத்து நீ எனக்குள் காணப்படும் பொழுது எனக்கு ஒரே ஆறுதல் உன்னுடைய ஐக்கியமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அழிப்பதற்காக வரவில்லை, நான் ஒருவனும் அழியக்கூடாது என்பதற்காகவே வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசத்திலே விபச்சாரங்கள் பெருகி இருக்கிறது. பரிசுத்தமே இல்லாமல் இச்சைகள் பெருகி இருக்கிறது. இருதயம் சொன்ன காரியத்தையெல்லாம் செய்யும் மக்கள் பெருகி இருக்கிறார்கள். என் திட்டத்தை செய்யவோ ஒருவனையும் நான் காணேன். ஆனால் அதன் மத்தியிலும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கும் ஜனங்களே, இந்த சங்காரத்தில் இருந்து நான் உன்னை காப்பேன், உன்னை நடத்துவேன். தேசங்களிலே அழிவுகளும் இழப்புகளும் இருந்தாலும் என் பிள்ளைகளை அவைகள் மத்தியில் இருந்து நான் காத்து பெருகவே பெருக பண்ணும் ஆசீர்வாதத்தை உங்களுக்குள் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.